ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோவுக்கு தேவையான பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ஒரு பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ முதல்ல ஒரு பேசிக்கான ஸ்டெப்பை பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணி எப்படி இந்த வேலையை செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த சீக்வன்ஸில் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாரு, அந்த கிளிப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா சேம் ஃப்ரேம்லே இந்த சப்ஜெக்ட் வேலை செய்கிறார் இல்லையா? ஸோ இதே ஃப்ரேமில் பார்த்தோம்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் ட்ராப் ஆகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்டில் தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட்டுக்கு தேவையான இன்னொரு கிளிப்பை நம்ம மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட நம்ம அந்த கிளிப்பை செலக்ட் பண்ண கையோட சேம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் கொஞ்சம் நாம் அதில் ஸ்கேலில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு 35 இருந்தால் ஓகே. அண்ட் கொஞ்சம் நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேல்யூஸை சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மோஷன் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஜெக்டையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் நம்ம இந்த ஒரு ஏரியாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ஸ் அண்ட் பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை வீடியோ 3 ட்ராக்குக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி பென் டூலை ஹோல்ட் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இந்த அவுட்லைன் என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ண கையோட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிராஃபிக் கிளிப் வீடியோ 4 ட்ராக்கில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை ட்ராக் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான டியூரேஷனுக்கு அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கிராஃபிக் கிளிப்பை நீங்கள் அந்த ஷேப்ஸை நீங்கள் ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனலில் போயிட்டு ஸோ அங்கே நமக்கு தேவையான ஒரு சில கலர்ஸ் என்ன பண்ணலாம், ஃபில் கலர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் தேவை. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம சைஸ் என்ன பண்ணலாம்னா அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் கூடவே கொஞ்சம் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த பர்ஃபெக்டான அவுட்லைன் பார்த்திங்கன்னா உண்டு. அண்ட் அடுத்ததாக இந்த சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட் தேவை. பட் இந்த வாட்டி நம்ம ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் பாருங்களேன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருப்பார். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிறுத்துறதுக்கு அந்த ட்ராக் மேட் கீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா ஃப்ளிப். அண்ட் நமக்கு தேவையானது ஹாரிசாண்டல் ஃப்ளிப். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி கிளிப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ரைட் எம்டி ஏரியா பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ நல்லா கவனிங்க, எஃபெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த செகண்டரி கிளிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வாட்டி இந்த கிளிப்பை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம்னா வீடியோ 1 ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் போன சீக்வன்ஸில் நமக்கு அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளில் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா நமக்கு சர்க்கிளாக தேவை. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ரெக்டாங்கிள் டூலை ஹோல்ட் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரா பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரா பண்ண கையோட உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொசிஷனில் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு நாம் ட்ராக் மேட் கீ அப்ளை பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா ட்ராக் மேட் கீ. ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் கீயிங் குரூப்பில் நமக்கு ட்ராக் மேட் கீ உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய கிளிப்புக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ண கையோட மாடிஃபை பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம அப்ளை பண்ண ட்ராக் மேட் கீ உண்டு. ஸோ மேட் பார்த்தோம்னா வீடியோ 3 ட்ராக்கில் தான் நம்மளுடைய கிராஃபிக் கிளிப் இருக்குது. ஸோ வீடியோ 3 ட்ராக்கை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட கொஞ்சம் நாம் இந்த கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரிசல்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ ட்ராக் மேட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் உண்டு. ஸோ ரிவர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ 1 ட்ராக்கில் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் தெரியுது. ஸோ இப்போ நாம் இந்த கிளிப்பை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ 1 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பொசிஷன் கொஞ்சம் ஓகே ஃபைன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளிப்பில் என்ன சிக்கல்னா, சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டே இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் நாம் இங்கே கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா செட் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த கிளிப்போட பொசிஷன் கீ ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஃப்ரேம் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் லைட்டாக நம்ம சென்டரில் இருக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துப்போம்.
ஓகே, அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா லைட்டாக. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நம்ம வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும். மூவ் பண்ணுற மாதிரி மூவிங்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல மட்டும் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் நமக்கு அந்த அவுட்லைன் வேணுங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கிளிப் தான். ஸோ சேம் கிராஃபிக் கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பட் டூப்ளிகேட் பண்ண கையோட அந்த கிராஃபிக் கிளிப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் போயிட்டு ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபில்லை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு பதிலாக ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணுறதுனால ரெக்டாங்கிள் ஷேப் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் தான் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் தேவைன்னு வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேல் அதிகப்படுத்திக்கலாம் அண்ட் பொசிஷன் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சேம் நல்லா கவனிங்க. ட்ராக் மேட் பிக்சர் அண்ட் பிக்சர் எஃபெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிளிப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ 1 ட்ராக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ட்ராக் மேட் கீயை நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த இதெல்லாம் டிசேபிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி ஃபில் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ சேம் ட்ராக் மேட் கீ எடுத்துக்கலாம், எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த வாட்டி பார்த்தோம்னா நன்னில் வீடியோ 3 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நம்ம ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு சப்ஜெக்ட்லாம் கிடையாது, அதனால் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இதை கம்ப்ளீட்டாக சரியான நமக்கு தேவையான அந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எஃபெக்ட்டுக்கு தேவையான அந்த கிளிப்பையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இங்கேயும் நமக்கு அந்த பார்டர்லாம் வேணுங்கிற பட்சத்தில் சேம் இதே கிராஃபிக் லேயரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் ஜஸ்ட் ஃபில்லை எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துடலாம். பட் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு கொஞ்சம் சைஸை நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் இந்த ஷேப்போட பொசிஷன் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம இந்த மூவ் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஓகே ஃபைன். ஆல்ரைட், ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.